ஆயால் 8th and 9th மார்ச்சோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் என்னென்னா, இந்தியாஸ் ஃபஸ்ட் ரிங் மெட்ரோ. ஸோ பார்த்தோம்னா மெட்ரோ வந்து பார்த்தோம்னா இந்த ரிங் வடிவில் வந்து பார்த்தோம்னா உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எங்கன்னா டெல்லியில் பிஎம் வந்து இதை இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. மெட்ரோ வந்து பார்த்தோம்னா கண்டினியூஸ் இன் சர்க்குலேஷன். ஸோ இந்த ரிங்கில் வந்து பார்த்தோம்னா சுற்றிக்கினே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இது வந்து பார்த்தோம்னா டெல்லி மெட்ரோ. ஸோ டெல்லி மெட்ரோவில் 4வது ஃபேஸ். ஸோ 4வது ஃபேஸில் வந்து பார்த்தோம்னா இந்த ரிங் மெட்ரோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பிஎம் தான் இதை இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்துப்போம் சுற்றி லூப்லேயே வந்து இந்த ட்ரெயின் வந்து போயின்னு இருக்கும். எங்கன்னு பார்த்தோம்னா டெல்லி. ஓகே, பிஎம் இனாகிரேட் பண்ணாங்க. இதை தாண்டி வேறு என்ன தெரிஞ்சுக்கன்னா டெல்லி மெட்ரோ. ஸோ இந்தியாவோட பழமையான மெட்ரோ வந்து பார்த்தோம்னா டெல்லி மெட்ரோ 2002 வந்து பார்த்தோம்னா டெல்லியில் இனாகிரேட் பண்ணி லான்ச் பண்ணாங்க டெல்லி மெட்ரோ. அதே போல் இந்தியாவோட லார்ஜஸ்ட் மெட்ரோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோமீட்டரில் பெருசும் பார்த்தோம்னா டெல்லி மெட்ரோ தான். வேறு என்ன நம்ம மெட்ரோ பற்றி தெரிஞ்சுக்கன்னா சென்னை மெட்ரோ. இப்போ சென்னை மெட்ரோ பார்த்தோம்னா 2015 வந்து ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா? 2015 ஆரம்பித்தாங்க. கோயம்பேடு டு ஆலந்தூர் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஜங்ஷனாக ஆரம்பித்தாங்க. ஸோ என்ன தெரிஞ்சுக்கன்னா இந்த ரிங் மெட்ரோ டெல்லி பிஎம் இனாகிரேட் பண்ணாங்க. டெல்லி மெட்ரோ தான் வந்து ஓல்டஸ்ட்டு 2002 ஆப்ரேஷனில் இருக்குது. அதே போல் லார்ஜஸ்ட் மெட்ரோவும் அவங்க தான், டெல்லி தான். சென்னை மெட்ரோ பொறுத்தவரை 2015 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அடுத்த நியூஸ் போகலாம். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம், ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் லாமெத்தியே. ஸோ இது வந்து பார்த்தா லாமெத்தியே இது வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் சிசெல்ஸுக்கும் நடக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ். ஸோ இது ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கக்கூடிய எக்ஸசைஸ். ஓகே, 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். இது வந்து பார்த்தோம்னா 11வது எடிஷன் வந்து பார்த்தோம்னா சிசெல்ஸில் நடக்க போகுது. ஸோ இந்தியாவோட ஆர்மி, ஓகேங்களா, இந்தியாவோட ஆர்மியும் அங்கே இருக்கக்கூடிய சிசெல்ஸ் ஆர்மியும் பார்த்தோம்னா இதில் கலந்துக்கின்னு இந்த மிலிட்ரி எக்ஸசைஸை பண்ண போகிறாங்க. ஸோ நிறைய நம்ம மிலிட்ரி எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம். இந்த 2 மாதத்தில் ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும். ஸோ இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கு பார்த்தோம்னா வஜ்ர பிரகார் பார்த்தோம். ஸோ ஓகேங்களா? ஸோ வஜ்ர பிரகார் இது இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கு பார்த்தோம். அது தாண்டி தர்ம கார்டியன். ஓகேங்களா? தர்ம கார்டியன் வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும். ஸோ ஜப்பான் ப்ளஸ் இந்தியா தர்ம கார்டியன். ஸோ இது நம்ம பார்த்தோம். அப்புறம் வந்து பார்த்தோம்னா காஞ்சார். ஓகேங்களா? காஞ்சார்னு ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் பார்த்தோம் இந்த 2 மாதத்தில். ஓகேங்களா? இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும். இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா ஒரு நேவி எக்ஸசைஸ் பார்த்தோம். மிலன் இந்தியாவோட ஒரு நேவி எக்ஸசைஸ் விசாகப்பட்டினம் நடந்தது. இதை பார்த்தோம். ஸோ இது எல்லாமே இந்த மாதம் வந்திருக்கு. இது தாண்டி இப்போ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது லமெத்தியே. ஓகேங்களா? இது வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் சிசல்ஸ்க்கும் நடக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ். ஸோ இது மூலமாக வந்து அந்த மேரிடைம் செக்யூரிட்டிஸ், ஓகே, இது சேர்ந்து ஆப்ரேட் பண்ணக்கூடியது, கவுண்டர் டெரரிசம், இதை பற்றிலாம் வந்து பார்த்தோம்னா இதில் வந்து நிறைய அவங்க தெரிஞ்சுப்பாங்க, ட்ரைனிங் வந்து எடுத்துப்பாங்க. ஓகே, அடுத்து போகலாம். அடுத்து ஒரு மொபைல் ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஷைன். ஸோ இந்தியன் ரயில்வே வந்து பார்த்தோம்னா ஷைன்னு ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் ரயில்வே ஷைன் ஒரு ஆப்பு. அது ஃபுல் ஃபார்ம் வந்து தெரிஞ்சு வச்சுப்போம். செக்ஷுவலி ஹராஸ்மெண்ட் இன்சிடெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் எம்பவர்மெண்ட். இப்போ ரயில்வேயில் ஒர்க் பண்ணக்கூடிய பெண் ஊழியர்லாம் இருப்பாங்களே, அவங்களுக்கு யாராச்சும் பாலியல் ரீதியாக தொந்தரவு வந்து தெரிவித்தாங்கன்னா அவங்க வந்து இந்த செயலியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ செக்ஷுவலி ஹராஸ்மெண்ட்டு நடந்ததுன்னா இந்த ஆப்பில் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ஷைன் ஆப். ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுங்க. யார் வெளியிட்டாங்கன்னா இந்தியன் ரயில்வே வந்து விமன்ஸ் டே. ஸோ மார்ச் 8 வந்து பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டேல அப்போ வந்து இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. வேறு என்ன செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை பொறுத்தவரை போஷ் ஆக்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த போஷ் ஆக்ட் 2013. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ஒர்க் பிளேஸில் நடக்கக்கூடிய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை தடுக்கிறதுக்கான ஒரு ஆக்ட் தான் இந்த போஷ் ஆக்ட். இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு கம்பெனியும், இங்கே இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிலையும் 10க்கு மேற்பட்டோர் வேலை செஞ்சாங்கன்னா, 10க்கு மேலே பேர் வேலை செஞ்சாங்கன்னா இன்டர்னல் கமிட்டி வந்து இருக்கணும். ஸோ இன்டர்னல் கமிட்டி வந்து இருக்கணும், அதில் விசாரிப்பாங்க. ஸோ இதை நம்ம அதுக்குன்னு பார்த்தோம் போஷ் ஆக்ட். இப்போ ரயில்வே ஆரம்பிச்சுக்கிது வந்து பார்த்தோம்னா ஷைன் என்ற ஒரு ஆப். இது தாண்டி ஷீ பாக்ஸ்னு ஒன்று பார்த்தோம் நம்ம. ஸோ இது வந்து ஆன்லைனில் கம்ப்ளீட் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்காக. ஸோ அடுத்த நியூஸ் பார்ப்போம், பிலிம்ஸ் பாயிண்டர். ஸோ பிலிம்ஸ் பாயிண்டரில் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் மென்ஸ் 2020 வேர்ல்டு கப் வந்து முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஐசிசி மென்ஸ் 2020 வேர்ல்டு கப். ஸோ கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வேர்ல்டு கப்லாம் இந்தியா வந்து வின் பண்ணாங்கன்னா அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. யார்கிட்டனா நியூசிலாந்து வந்து ரன்னராக இருக்காங்க, டிஃபீட் பண்ணிட்டாங்க. எங்கே நடந்ததுன்னா
நரேந்திர மோடி ஸ்டேடியம், அகமதாபாத். ஸோ குஜராத்தில் இந்த மேட்ச் நடந்தது. இந்தியா வந்து வின் பண்ணி மென்ஸ் 2020 வேர்ல்டு கப் 2026 ஜெயிச்சிருக்கோம் நம்ம தான். ஓகேங்களா? யார் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா நியூசிலாந்து. ஸோ இதுதான் வந்து இந்தியா தான் ஒரு ஃபஸ்ட்டு நாடு 3 கப்பு வந்து ஜெயிக்குது. இது வரைக்கும் எந்த நாடும் 3 கப்பு வந்து ஜெயிச்சதில்லை. 2007, 2014, 2026 இந்த 3 கப்பு நம்ம ஜெயிச்சிருக்கோம். எந்த நாடும் வந்து 3 கப்பு ஜெயிச்சது, எல்லோரும் 2 கப்பு தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுப்போம். ஸோ இந்தியா தான் வந்து சாம்பியன், ஐசிசி மென்ஸ் T20 சாம்பியன் இந்தியா ஆயிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்த நியூஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ நம்ம வந்து மார்ச் 8 பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே. ஓகேங்களா? இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே தான் வந்து மார்ச் 8. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தெரிஞ்சுக்கினா தீம் தெரிஞ்சு வச்சுப்போம். ஓகேவா? அடுத்து நம்ம மெயின்ஸ் பாயிண்டரில் விமனை பற்றியே பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ தீமை பொறுத்த வரைக்கும் ரைட்ஸ், ஜஸ்டிஸ், ஆக்ஷன் ஃபார் ஆல் விமன் அண்ட் கேர்ள். ஓகேங்களா? ஸோ அனைத்து பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான உரிமைகள், நீதி, செயல்பாடு, இதுதான் இதோட தீமு. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினத்தை வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இது நம்ம தெரிஞ்சுப்போம். தீமு, எந்த இயர், எந்த டேட். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம் மெயின்ஸ் பாயிண்டர். ஸோ மெயின்ஸ் பாயிண்டரில் வந்து பார்த்தோம்னா விமன் எம்பவர்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ உமன் எம்பவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு இந்த இன்டர்நேஷ்னல் விமன் டே வந்து நீங்கள் வந்து மெயின்ஸ் பாயிண்டரில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். உமனை பற்றி ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா ஒரு பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி வந்து இதுதான் வந்து டே, இதுதான் தீம், அதை நீங்கள் மென்ஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். இது தாண்டி வந்து பார்த்தோம்னா கிவ் டு கெயின், அதுதான் வந்து பார்த்தோம்னா கேம்பெயின். இந்த வருஷம் முழுக்க ஒரு கேம்பெயின் பண்ண போகிறாங்க. அந்த கேம்பெயினில் வந்து பார்த்தோம்னா நேம் வந்து கிவ் டு கெயின். ஸோ இது மூலமாக வந்து பார்த்தோம்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை வந்து ஆணும் பெண்ணும் சமம், அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா? இதுதான் மெயின்ஸ் பாயிண்ட் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இது தாண்டி வந்து பார்த்தோம்னா இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்காக இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ். ஸோ இந்த ஆர்டிகல்ஸாக தெரிஞ்சு வச்சுக்க. ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பொறுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடி மெயின்ஸில் வந்து இது கேட்டிருக்காங்க இந்த கொஷினை. ஸோ இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். ஸோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்காக ஆர்டிகல் என்ன கொடுத்துருக்கோம்? 15. ஸோ ஆர்டிகல் 15 இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஸோ செக்ஸ் பொறுத்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 16 பார்த்தோம்னா எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட், ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட் தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 39 ஸோ என்ஷூர் லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மென் அண்ட் உமன், இங்கே இருக்கிறவருக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி தரணும். ஸோ 42 மெட்டர்னிட்டி ரிலீஃபு. இது தாண்டி வந்து பார்த்தோம்னா 243 என்ன சொல்லுதுன்னா பெண்களுக்கு 1/3 ரிசர்வேஷன் இன் பஞ்சாயத்து, லோக்கல் கவர்மெண்ட்லேயும் இதே முனிசிபாலிட்டிலையும் வந்து பார்த்தோம்னா 1/3 வந்து ரிசர்வேஷன். ஸோ இந்த ஆர்டிக்கலாக நம்ம வச்சு மெயின்ஸில் வந்து எழுதிக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெண்களுக்கு என்னென்ன இன்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்வொர்க் இருக்குது, என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ஆக்ட்லாம் இருக்குன்றதை தனித்தனியாக வந்து பிஏபியில் கொடுத்துருந்தாங்க. சரி, அந்த பிஏபியில் இருக்கிறத நீங்கள் படிச்சுக்கலாம். இதே கூட மெயின்ஸில் வந்து தனித்தனியாக கேட்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெண்களுக்கு வந்து ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன், இன்கம் செக்யூரிட்டி. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியலாக இன்க்ளூட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்கீம் இருக்குது, அவங்களோட லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஆண்டர்ப்ரனருக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, அவங்க வாழ்வாதாரத்துக்கும் இல்லை அவங்கள தொழில் முனைவராக மாற்றத்துக்கு என்னென்ன ஸ்கீம் இருக்குது. அடுத்தது பார்த்தோம் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன், அவங்களோட ஹெல்த்துக்கும் அவங்களுக்கு அந்த நியூட்ரிஷனுக்கும் என்னென்ன ஸ்கீம் இருக்குது, எஜுகேஷன் ஸ்கில்லுக்கு என்ன ஸ்கீம் இருக்குது, இதெல்லாம் வந்து சேஃப்டி. இந்த மாதிரி தனித்தனியாக கூட உங்கள் எக்ஸாமில் வந்து கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வந்து ஒரு 3 ஸ்கீம் இல்லை 4 ஸ்கீம் படிச்சுக்கினேன். ஒவ்வொரு ஸ்கீமுக்கு கீழவும் ஒரு 3 சப் பாயிண்ட் இல்லை 2 சப் பாயிண்ட். ஸோ இது ஒரு ஸ்கீம் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த ஸ்கீமை பற்றி இயரு, அது கீழே 2 சப் பாயிண்ட், அதை பற்றி சொல்லலாம். அது என்ன அப்ஜெக்டிவ் சொல்கிறாங்கன்றதை நீங்கள் எழுதுகிற மாதிரி பார்த்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன்னா நீங்கள் பேட்டி பச்சோ பேட்டி படோ சொல்லலாம். இதே வந்து உங்களுக்கு நியூட்ரிஷன் செக்யூரிட்டி அப்படி வந்தால் பிஎம் போஷனும் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கிறது. இதே வந்து பார்த்தா சேஃப்டிக்கு பார்த்தோம்னா மிஷன் சக்தி இருக்குது, 1 ஸ்டாப் சென்டர், உமன் ஹெல்ப் லைன், ஷீ பாக்ஸ், இந்த மாதிரி இருக்கிறத சொல்லி அதை பற்றி ஒரு 2 லைன் 3 லைன் நீங்கள் எழுதலாம். ஸோ என்ன டாப்பிக்கில் கேட்குறாங்களோ அதை பற்றி நீங்கள் வந்து படித்து வச்சுங்க. ஓகேவா? என்ன டாப்பிக்கில் கேட்குறேன்னு அதை பற்றி. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட்டால் வெளியிட்டப்பட்ட பிஏபியில் வந்து இது கொடுத்துருந்தாங்க உமன்ஸ் டேக்கு. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் படித்து வச்சுங்க. அந்தந்த டாப்பிக்கில் கேட்கக்கூடியதுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து எழுதிங்க. ஓகே, இந்த பிடிஎஃப்பும் கிடைக்கும் போது நீங்கள் எடுத்து இது பண்ணிங்க, தேவையானதை யூஸ் பண்ணிங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போது கொஷின் ஆஃப் த டே. ஸோ கொஷின் ஆஃப் த டே பொறுத்த வரைக்கும் நம்ம இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே பார்த்தோம். ஸோ அதே போல் நேஷ்னல் உமன்ஸ் டேவும் இருக்குது. ஓகேங்களா? அதே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ நேஷ்னல் உமன்ஸ் டே எந்த நாள், எப்போ நம்ம வந்து தேசிய மகளிர் தினத்தை கொண்டாடுறோம். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ வந்து 17 பிப்ரவரி, ஆப்ஷன் பி வந்து 14 பிப்ரவரி, ஆப்ஷன் சி வந்து 12 பிப்ரவரி, ஆப்ஷன் டி வந்து 13 பிப்ரவரி. ஸோ இதுதான் கொஷின் ஆஃப் த டே. இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து யூடியூப்பில் போஸ்ட்டில் வந்து இருக்குது, அதில் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். தேங்க்யூ.
நன்றி.